கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜான் பாஷா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிபிரசாத். முழு விவரம். நிச்சயமாக, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தியதாக இதுவரை 223 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இதில் ஏற்கனவே 58 நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இன்று அதிகாலை ஜான் பாஷா என்ற 52 வயதுடைய நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 156 நபர்கள் உள்நோயாளியாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு அனைத்து விதமான உயர்தர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் 90 பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களும் போதுமான மருத்துவர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு 24 மணி நேரமும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் இதில் விரைவில் 90 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்ப உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கையானது 59ஆக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.